ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போறோம். இந்த விடுகதைகள்ல கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். அந்த 10 வினாடிகளுக்குள்ள நீங்க விடையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் தமிழ் விடுகதைகள். இது தவிர இன்னும் நம்ம சேனல்ல தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்க போகுது. அதை நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. முதல் விடுகதை, நீல நிற தோட்டத்திலே மஞ்சள் பூ பூத்திருக்கு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பௌர்ணமி. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாமா? நீரிலே உயிர் பெற்று நிலத்திலே நீர் இறைப்பான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் மின்சாரம். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். நீல மேனி கொண்டவன் நிலம் சுற்றி அலைகிறான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் கடல். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். ஒரு கால் 4 கீத்து ஒரு பந்தல், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் ஆலக்கீரை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். 4 எழுத்தில் மேலே பறக்கும், கௌரவத்திற்காகவும் கொடுக்கப்படுவது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பட்டம். அடுத்த விடுகதை பார்த்துடலாமா? கண்ணுக்கு கண்ணாகும், கண்ணுக்கு புலப்படாது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கல்வி. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். கணவன் இல்லாத வெள்ளி பெண்ணுக்கு 7, 8, 10 பிள்ளைகள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வெள்ளை பூண்டு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். காட்டிலே இருக்கும் கண்ணம்மாள் வீட்டில் வந்து விளையாடுகிறாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் துடைப்பம். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். மாமரத்தில் அடித்த மாங்காய் மாத்தூரில் போய் விழுகிறது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் மரத்தின் அடியில் கிடக்கிறது. அடுத்த விடுகதை பார்த்திடலாம். மளிகை கடையில் இருக்கும் ராணி, அது என்ன ராணி? இந்த விடுகதைக்கான பதில் சாம்பிராணி. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். மூட்டையை பிரிக்க பிரிக்க முந்தானியே வருது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வெங்காயம். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். தங்க மாம்பழத்தை திங்க முடியவில்லை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நெருப்பு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். நன்றாக சுமை தாங்கும், நன்றாக உதை வாங்கும், அது என்ன?
இந்த விடுகதைக்கான பதில் கழுதை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம். ஒரு சான் உடம்பு, உடம்பு நிறைய பற்கள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சீப்பு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம். ஒரு குளத்தில் ஒரு தட்டு நனையாமல் கிடக்கிறது, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நிலா. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். 5 ஊர்களுக்கு ஒரே மந்தை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் உள்ளங்கை. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். ஒரு காசுக்கு வடை வாங்கி உலகத்துக்கே கொடுத்தேன், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நிலா. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். ஒரு சான் குச்சிக்குள்ளே ஒளிந்திருக்கான் கருப்பு மனிதன், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பென்சில். இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். ஒரு சான் குட்டையிலே ஒரு முளவாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் நாக்கு. இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம். நீந்துவதற்கும் தொங்குவதற்கும் ஒரே நாளில் திருமணம், அவை என்ன? இந்த விடுகதைக்கான பதில் மீன், புலி. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான முக்கியமான வீடியோக்கள், பழமொழிகள், விடுகதைகள், இந்த மாதிரி நிறைய வார்த்தை விளையாட்டுகள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். யாரெல்லாம் இந்த விடுகதைகளை கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.